ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐம் ஹர்ஷினி. நான் சென்னையிலேருந்து இங்கே ஹெச்எல்எஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணது வந்து ஜான்வரியில் ஃபார் மே அட்டெம்ப்ட். இப்போது பேப்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் கீர்த்தனா வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபார் செப்டம்பர் அட்டெம்ப்ட். ஸோ அவங்க செப்டம்பர் எழுத போகிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏன் இங்கே ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டு கிளியர் சிஏ இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். தட்ஸ் த 3-stage அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் கிளியரிங் சிஏ கிளியர் பண்ணுறது இன் 1 attempt or 1 year. அதுக்கப்புறம் வந்துட்டு டு ஸ்டார்ட் earning money, மத்லப் டு கெட் 1 lakh per month. 1 lakh per month. அண்ட் அதுக்கப்புறம் டு பில்ட் கார்பஸ். ஸோ ஃபார் தேட் 5 steps இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும் ஃபார் மோர் ஃபோக்கஸ். அண்ட் மைண்ட் செட் ஆனதுக்கப்புறம் வி வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் ரொட்டீன். ஸோ ரொட்டீன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, 10 to 12 hours படிக்கிற மாதிரி வி வில் பி செட்டிங் ஆர் ரொட்டீன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டீன் செட் ஆனதுக்கப்புறம் வி வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் சிலபஸ் வந்துட்டு டெஃபினட் டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டார்கெட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே வி வில் டெய்லி வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஸ்லாட்டுக்குமே 5 minutes ரிவிஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஸோ ப்ரெசன்டேஷன்லேயும் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். அதுவும் நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஈஸியான வழியில் நம்ம ஈஸியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓவராலாக பார்த்தோம். சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, குரூப் 1ல் 3 subjects, FR, AFM and audit. FRல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஐ திங்க் இப்போ எனக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் எனக்கு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் 30 to 50 நான் எப்படி வாங்கணும், 35 to 55 எப்படி போகும், அண்ட் 25 to 45 எப்படி போகும். ஆவரேஜாக நான் வந்து 90ல் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து 150 to 165 ஸ்கோர் பண்ண வைக்கணும். அதுதான் மெயினாக இவங்களோட மோட்டிவ். ஸோ அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இதில் வந்துட்டு எஃப்ஆரில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஐசிஏ வந்துட்டு எம்சிக்யூ கேஸ் சினாரியோ புக்லெட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வந்துட்டு அப்படியே டெய்லி சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். டெய்லி ஒரு 5 கேஸ் சினாரியோஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்துட்டு எம்சிக்யூஸில் ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட எம்சிக்யூ பண்ணுற ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதனால நம்மளால எக்ஸாமில் டைமும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தியரி சாப்டர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த தியரி சாப்டர்ஸ், ஃபர்ஸ்ட் கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கு, அக்கௌண்டிங் டெக்னாலஜி, அப்புறம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஒமிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கும் அக்கௌண்டிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லாம் மோஸ்ட்லாக டெஸ்ட் பண்ணுற சாப்டர்ஸ். ஸோ அதிலே நம்மளால ஈஸியாக 5 marks ஆட் பண்ண முடியும், நம்ம நல்லா படிச்சிருந்தோம், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்டிபி, எம்டிபி அண்ட் சஜஸ்டட் ஆன்சர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸோட இந்த அட்டெம்ப்டோட சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐசிஏ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆர்டிபி, எம்டிபி வந்துட்டு நியூ கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், ட்ரிக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆர்டிபியில் நிறைய வரும். ஸோ அது நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஒரு கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அண்ட் பெரிய பெரிய சாப்டர்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இண்டேஸ் 115, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி 115க்கெல்லாம் நம்ம தியரிக்கு ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்துட்டு கொஷின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அது இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக டெஸ்ட் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஈஸி ஸ்கோர் பண்ண முடியாத ஸ்டாண்டர்ட்ஸ். மத்தலப் அண்ட் கன்சாலிடேஷன், இண்டேஸ் 103 பிஸ்னஸ் காம்பினேஷன் கூட நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர், அந்த ஆன்சரோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இட் வில் பி ஈஸியர் டு அப்ரோச். ஸோ அதுதான் எஃப்ஆருக்கு. ஏதாவது கேட்கணுன்னா இந்த எம்சிகே கேஸ் சினாரியோஸ் வந்து நம்ம எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும், லைக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு டாப்பிக்கா இல்லை எப்படி பண்ணுவோம்? அது நீங்கள் ரீசனபிளாக அந்த சிலபஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ண. பட் அதர்வைஸ் ஆல்சோ நீங்கள் சைமல்டேனியஸாக அதை அப்ரோச் பண்ணலாம். சைமல்டேனியஸாக நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா லைக் நீங்கள் தெரியாத டாபிக்ஸ் கூட நீங்கள் எம்சிக்யூஸ் வழியாக ஈஸியாக கற்றுக்க முடியும். எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஎஃப்எம் சப்ஜெக்ட்.
ஏஎஃப்எம்ல நிறைய பேர் வந்துட்டு தியரி சாப்டர்ஸை அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் தியரி சாப்டர்ஸ் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 10 மார்க்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் எம்சிக்யூஸ்லேயும் இப்போ தியரிஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் ஹெல்ப் ஆகும். அண்ட் சேம் இண்டெக்ஸ் ஆர்டிபி எம்டிபி சஜஸ்டட் ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் சொல்யூஷன் எழுதுறதுக்கும் உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இட் வில் ஹெல்ப் எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் மேப்பிங். சர்டன் சாப்டர்ஸ் இந்த ஐஆர்ஆர்எம், மியூச்சுவல் ஃபண்ட், போர்ட்ஃபோலியோ இதுலலாம் வந்துட்டு தியரி இருக்கும். பட் அதை நம்ம படிக்க மாட்டோம். சம்ஸ் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இப்போது சம்டைம்ஸ் அதை எம்சிக்யூவில் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் மேப்பிங் பண்ணோன்னா இட் வில் ஹெல்ப் இன் அந்த கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒன்று. அதோடய நீங்கள் எம்சிக்யூ கேஸ் சினாரியோ புக்லெட்டையும் சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணலாம். பிஓஎஸ் போர்ட்டலில் கூட எம்சிக்யூஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு எம்சிக்யூ மேலே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டெரிவேட்டிவ்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஈஸி சாப்டர் தான். நீங்கள் அது டெஃபினட்டாக எவ்ரி அட்டெம்ப்ட் ஏஎஃப்எம்ல சிலபஸே கம்மி, ஸோ அதனால் எல்லா சாப்டர்லேருந்தும் கொஸ்டின் வரும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட்டாக டெஸ்ட் பண்ணக்கூடிய சாப்டர், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர். டெரிவேட்டிவ்ஸ் அந்த சாப்டர் வந்துட்டு நான் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆடிட் வந்துட்டு இண்டெக்ஸ் மேப்பிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இந்த சாப்டரில் என்னென்ன கான்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாப்டரை படித்தோம் அப்படின்னா நமக்கு டைரக்ஷனல் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. லைக் ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த கொஷின் வந்துட்டு லாஸ்ட்லேருந்து படித்து அந்த கேஸ் சினாரியோ ஃபுல்லாக படித்தா, கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக படித்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொஷினை வந்துட்டு ஒன் லைனில் கன்வெர்ட் பண்ணணும். லைக் இதுதான் கேட்குறாங்க அப்படின்ற டைரக்ஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் மேப்பிங் பண்ணதுனால கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். நிறைய படிக்கிறத விட ஒரே விஷயத்த கம்மியான கரெக்டான குவான்டிட்டியை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இட் வில் ஹெல்ப் இன் ரைட்டிங் அக்யூரேட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்சிக்யூ கேஸ் சினாரியோ புக்லெட் இங்கேயும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது வழியாகவே நம்ம நிறைய கற்றுப்போம். மத்தலப் சிலபஸ் வாஸ்ட்ன்றனால ஈஸியாக வேரியஸ் டாபிக்ஸை நம்ம எம்சிக்யூ கேஸ் சினாரியோ புக்லெட்லேருந்து டச் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும். அண்ட் ஈஸியாகவும் கற்றுக்கலாம், டைமும் கம்மி கன்சியூம் ஆகும் நம்ம தியரி கொஷின் படிக்கிறத விட. நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஆடிட்க்கு டெஃபினெட்லி தியரி சப்ஜெக்ட்ன்றனால. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம ரீகால் பண்ண தான் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில், ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் செல்ஃப் எவாலுவேட் பண்ணும்போது நம்ம என்ன ஆன்சர் எழுதுகிறோம், அவங்க என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க, அண்ட் வாட் ஆர் என்ன டைரக்ஷன் மிஸ்டேக் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இஎம்டி பண்ணுறதும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆடிட்டிங், இஎஸ்ஜி, எஸ்டிஜி வந்துட்டு டெஃபினட் டெஸ்டிங் சாப்டர்ஸு, புது சாப்டர்ஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுற சாப்டர்ஸ். அண்ட் ஈஸியாக நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸு. அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இப்போ கிளாஸஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதை விட கவுன்சில் கைட்லைன்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான், ரீசெண்ட் ஜட்மெண்ட்ஸ் அதெல்லாம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது லைக் ஆடிட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் மேப்பிங் எப்படி பண்ணணும், அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இல்லையா, அதை வந்து ஷார்ட் நோட்ஸ் எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறது, லைக் அது எனக்கு இண்டெக்ஸ் மேப்பிங்னா வந்துட்டு நம்ம ஐசிஏயோட ஸ்டடி மேட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி பார்த்து நம்ம உள்ள கான்டென்ட் ஒரு தடவை படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கொஷனுக்குலாம் ஆன்சர் எழுதுகிற மாதிரி பார்க்கணும். ஸோ நம்ம ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக எழுதுவோம். ஸோ அந்த ஒன் வேர்டு ஒன் லைனை படித்தாலே நமக்குள்ளே இருக்கிற கான்டென்ட் என்னன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த மாதிரி ஷார்ட்டாக இண்டெக்ஸ் மேப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் கொஷின்ஸ். ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அது ரெகுலராக ரிவைஸ் பண்ணதை விட்டு நம்ம நிறைய கொஷின்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஷின்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் இதுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, why not the other answer, why not he is guilty அப்படின்றது நமக்கு நிறைய தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ.